இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் காசா தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அது என்ன முக்கியமான அறிவிப்பு என்று சொன்னால், காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் என்ன முடிவை எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அவங்க யுத்தம்னா அந்த யுத்தத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், சமாதானம்னா அந்த சமாதானத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நீ வெளியே போ, அதுக்கு பிறகு தானே ஆயுதத்தை கொடுக்க முடியும். உன்னை நம்பி நாங்கள் எப்படி ஆயுதத்தை ஒப்படைக்கிறது? அதனால் நீ முதல்ல வெளியே போ, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ப்ரொசீஜர் படி வேலையை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாது என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இதுவெல்லாம் இவருடைய பயணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகளில் பலத்த பின்னடைவை அவருக்கு ஏற்படுத்தக்கூடியவைகளாக மாறி இருக்கிறது என்பதை நம்ம அவதானிக்கிற அதே நேரத்தில் ஹவுதீஸுடைய தாக்குதல்கள் காரணமாக பிராண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை $80 தாண்டி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு பிராண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை $80 தாண்டி இருக்கிறது என்கிற செய்திகள் உலக நாடுகளுக்கே பேரிடியான ஒரு செய்திதான். அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் படிப்படியாக ஒவ்வொரு பகுதியாக வியாபிக்கப்பட்டு கடைசியில் ஈரானோடு போய் முட்டி மோதி ஒரு முடிவில்லாத தொடர்கதையாக மாறி இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, மரங்கொத்தி எல்லா இடத்துலையும் கொத்திட்டு போய் வாழை மரத்தில் கொத்துமான மாதிரி எல்லா இடத்துக்கும் தாக்குதல்களை நடத்திவிட்டு கடைசியில் போய் ஈரானில் தாக்குதல்களை நடத்தி இப்பொழுது ஈரானுக்குள் புதைந்து நிற்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும். குறிப்பாக அமெரிக்காவால் இந்த யுத்தம்